ஜூலை 29ஆம் தேதி ஆடி மாத அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. இது மிக மிக சக்தி வாய்ந்த நாள். இந்த 24 நிமிடங்கள் பிரபஞ்ச சக்தியை ஒட்டுமொத்தமாக ஈர்த்து நமக்கு தரக்கூடிய நேரம். இந்த நேரத்துல இறைவன் கிட்ட நம்ம எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது கேட்டது கிடைக்கும். மிக சக்தி வாய்ந்த நேரம். பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான 24 நிமிடங்கள் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த 24 நிமிடங்களை நீங்க தவற விட்டுடாதீங்க. இந்த இலைக்கு மேல இந்த 3 பொருட்களை சேர்த்து இப்படி தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா பணமானது உங்களுக்கு மேலும் மேலும் பல வழிகளில் சேரும். எந்த காரியத்தில் உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை போக்கி வெற்றியை தரக்கூடிய ஒரு நாள், அற்புதமான நாள். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. அதுவும் மிகச்சிறப்பான கிழமையில திதியில் இந்த நட்சத்திரமானது வந்திருக்கு. இந்த நேரத்துக்கு எந்த தோஷமும் இல்லை. ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதம, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை அப்படின்னு நீங்கள் எதையும் பார்க்க வேணாம். எந்த தடங்களும் இல்லை. இந்த 27 நட்சத்திரங்கள் தான் நமக்கு தெரியும். மத்தியில் இந்த 27 நட்சத்திரங்களுக்கு நடுவில் 28வது நட்சத்திரமாக இருக்கிறது இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பார்த்திங்கன்னா உருவம் இருக்கும். அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அது மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தெருக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நார்ச்சந்தி போன்ற ஒரு உருவம் கொண்டது இந்த அபிஜித் நட்சத்திரம். இது உத்திராடத்துக்கும் திருவோணத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடியது. பிரம்மஸ்வரூபமான இந்த நட்சத்திரத்தோட ஸ்தானம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகு அப்படின்னு மகாபாரதம் சொல்லியிருக்கு. இந்த மகாபாரத போர் முடிந்த பிறகு கிருஷ்ணர் இந்த நட்சத்திரத்தை தன்னோட தலையில் மறைச்சி வச்சுக்கிட்டார், அந்த மயிலிறகுல. அதை மீண்டும் அந்த இடத்துல வைக்க சொல்லி தேவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா இதை கலியுகத்தில் மக்கள் தவறாக பயன்படுத்திடுவாங்க. ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதனுடைய பயனானது அளவுக்கு அதிகமாக இருக்கும், வெற்றியில் முடியும் அப்படிங்கிறதுனால அதை மறைச்சு வச்சுட்டாரு. தேவர்கள்லாம் மறுபடியும் ரொம்ப மன்றாடி கேட்கவும் இவர் அந்த நட்சத்திரத்தை உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் மாதம் 1 முறையோ 2 முறையோ சில நிமிடங்கள் மட்டும் வரக்கூடியதாக செய்தார். நீங்கள் வேணா இதை பரிசோதித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் இந்த அபிஜித் நட்சத்திர வேலையில் ஒரு குறிப்பிட்ட செயலை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும். அதற்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும். அபிஜித் அப்படின்னாவே சிறப்பான வெற்றி பெறுதல். ஜித் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். அபிஜித்னா சிறப்பான வெற்றி. இந்த அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ணர் முதலாக தன் தலையில் சூடி காட்சி தந்த திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கண்ணபுரம். இங்கு அமாவாசை தினத்தில் அபிஜித் நட்சத்திரம் வந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் அபிஜித் நட்சத்திரத்தை சேர்ந்த ஸ்ரீ விபீஷண ஆழ்வாருக்கு பெருமாள் நடையழகு காட்டி சேவை சாதிக்கும் வைபவம் நிகழ்ந்து வருது. முடிஞ்சவங்க அதை போய் நேரில் பார்க்கலாம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளும் மங்கள நிகழ்வுகளும் அதற்கு பிறகு கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகம். சரி, இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பண வரவு வரணும், செல்வ செழிப்பு வரணும் அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவற விட்டுடாதீங்க. நீங்கள் எத்தனையோ பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அந்த பரிகாரம்லாம் பலருக்கு பலன் கொடுத்துருக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முதல்ல நம்ம இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஜூலை 29ஆம் தேதி ஆடி மாத அபிஜித் நட்சத்திர நாள் வந்திருக்கு. இது புதன்கிழமையில வந்திருக்கு. அன்றைய தினம் திதி பாருங்க பௌர்ணமி திதியாக இருக்கு. பொதுவா பௌர்ணமி திதியில பெருமாளை வழிபடுறவங்க அந்த நாள்ல சத்யநாராயண பூஜை செய்வாங்க. நம்ம சத்யநாராயண பூஜை செய்யறோமோ செய்யலையோ இந்த பௌர்ணமி திதியும் புதன்கிழமையும் அபிஜித் நட்சத்திரம் எல்லாமே பாருங்க பெருமாளுக்குரியது. சனிக்கிழமையும் புதன்கிழமையும் தானே பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள். அது மட்டும் இல்லாம
பௌர்ணமி திதியாக இருக்கு, அபிஜித் நட்சத்திரமாக இருக்கு. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாள்ல, அதுவும் ஈவினிங் டைம் மாலை நேரத்துல அந்த சந்தியா காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கு. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 4:56க்கு ஆரம்பிச்சு 5:20 வரையும் இருக்கக்கூடிய 24 நிமிடங்கள் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த 24 நிமிடங்கள்ல இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எந்த வேண்டுதலா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வேண்டுதலை நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு அபிஜித் நட்சத்திர நேரத்திலையும் நீங்க செஞ்சு வந்தீங்க அப்படின்னா அது சீக்கிரம் சக்சஸ் ஆகும். நீங்க நிறைய வேண்டுதலை சொன்னீங்க அப்படின்னா எதுவுமே பலிக்காது. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்குங்க. சின்ன தட்டாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம், அது முக்கியம் கிடையாது. அதை கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்குங்க. அதில் துளசி இலை உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை போட்டுக்குங்க. இவ்வளோதான்னு கணக்கெல்லாம் கிடையாது. துளசி அப்படின்னாவே பெருமாளுக்கு உகந்த பொருள். இப்போ இந்த பெருமாளுக்கு உகந்த இந்த துளசியை அந்த பித்தளை தட்டில் போட்டு வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு மஞ்சள் கொம்பு, இது மகாலட்சுமி தாயாரை வரவழைப்பதற்காக இந்த மஞ்சள் கொம்பை நம்ம பயன்படுத்துகிறோம். விரலி மஞ்சளாகவும் இருக்கலாம், குண்டு மஞ்சளாகவும் இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த விரலி மஞ்சளை அதில் வச்சிருங்க. அடுத்து இந்த பரிகாரத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 5 ரூபாய் நாணயத்தை வைத்து எப்படி செய்வதுன்னு. அந்த முறையில் நிறைய பேருக்கு பலன் கிடைச்சது. நாங்கள் இதை செஞ்சோம், எங்களுக்கு சீக்கிரம் எங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இதுவே இந்த புதன்கிழமையும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நம்ம வேறு விதமாக சொல்லப்பட்டுள்ளதை செய்ய போகிறோம். இதற்கு 10 ரூபாய் நாணயம், 1 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம், பௌர்ணமி திதி அப்படின்னாவே 2 அப்படிங்கிற எண்ணெய் குறிக்கக்கூடியது, அதனால் 2 ரூபாய் நாணயம் எல்லாமே எடுத்துக்குங்க. 5 அப்படிங்கிறது புதனுக்குரிய எண். இது எல்லாமே சேர்த்து நீங்கள் அந்த துளசி இலை இருக்கு இல்லையா, அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு அதற்கு மேலே ஒரு நெய் தீபம், ஒரு அகல் தீபம் ஏற்றி வைங்க. நல்லெண்ணெய் விட்டும் தீபம் ஏற்றி வைக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். தீபத்தை ஏற்றி வச்சு அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இருந்தது அப்படின்னா அதை பவுட்ரு பண்ணி அந்த விளக்கில் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அந்த தீபச் சுடரை பார்த்து பெருமாளையும் மகாலட்சுமியையும் நினச்சி உங்கள் இல்லத்தில் மகாலட்சுமி தாயாரை வரவழைக்கும் விதமாக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லி மனதார ஒரு 11 முறை, 18 முறை, 21 முறை அப்படின்னு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லுங்கள். சொல்லிட்டு அபிஜித் நட்சத்திர ஸ்துதி இருக்கு இல்லையா, அதை கட்டாயம் சொல்லணும். ஏன்னா இந்த நாள் அபிஜித் நட்சத்திர நாள் அல்லவா, அதற்குரிய ஸ்துதியை சொன்னோம் அப்படின்னா தான் அதன் பலன் கிடைக்கும். ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மெய்தீனாம் பவதா வலம் சுத பரிபாலாய சரணாகத பாகிமாம். இந்த நட்சத்திர ஸ்துதியை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் சொல்லி வேண்டிக்கிங்க. அடுத்த நாள் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய விரலி மஞ்சளையும் அந்த காயினையும் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி பெருமாளோட பாதத்தில் வச்சுடுங்க. அந்த துளசியெல்லாம் கால்படாத இடத்துல போட்டுடுங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அந்த காயினெல்லாம் கோவில் உண்டியலில் சேர்த்துடுங்க. அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இதை செஞ்சால் நிச்சயமாக நம்ம வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும்.